ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் மலையாளத்தில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த்ரில்லர் மூவியான அச்சன் அவதாரம் படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்தா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும், கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு குட்டி பையனையும் அவனோட அம்மாவையும் காமிக்கிறாங்க. இந்த பையனுக்கு அம்மா சாப்பிட்டு ஊட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் அம்மாவை பெருசாக கண்டுக்காமல் ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, தொடர்ந்து கேமை விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபோன் ஹேக் ஆன மாதிரி எக்கச்சக்கமான மெசேஜ் வருதுங்க. ஏதோ அக்கௌண்ட்லேருந்து காசெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனும் வருது. கண்ட கால்ஸ் எல்லாம் வருதுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அம்மா ஷாக் ஆகிட்டு ஃபோனை பிடுங்குறாங்க. இங்கே தாங்க இந்த படத்தோட டைட்டிலே போட்டு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து காட்டுக்குள்ளே ஒரு ஆள் கிட்ட இன்னொரு ஆள் வந்து உங்கள் பொண்ணு ஊருக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூடிய சீக்கிரமே வந்துருவா அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாருங்க. இது யாருன்னு தெளிவாக தெரியல. அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியூரில் எங்கேயோ தங்கியிருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு கேரளாவில் ஆடுற கதகளி டான்ஸை பயங்கரமாக மனசார ஆடுறாங்க. இந்த டைமில் ஹீரோயினோட அம்மா கால் பண்ணுறாங்க. நீ எப்போ ஊருக்கு வர அப்படின்னு கேட்கும்போது இதோட கிளம்பிட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட்டு ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா, இல்லைம்மா பக்கத்து வீட்டு பையன் இருக்கான் இல்லையா, அவன் இறந்து போயிட்டான், அதான் நீ எப்போ வரேன்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. எனது இறந்து போயிட்டானா, எப்படிம்மா அப்படின்னு கேட்கும்போது தண்ணிக்கு பக்கத்தில் விளையாடும்போது தவறி உள்ளே விழுந்துட்டான் போல அப்படின்னு இறந்து போயிட்டான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸுங்க. ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்து விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியல. அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனால் இவங்க வந்து சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அந்த பையனோட உடம்பை தகனம் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வர தாமதமாகிடும். இப்போ ஹீரோயினும் சோகமாக வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க. அடுத்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு லேடியை மீட் பண்ணுறாங்க. அந்த லேடி ஹீரோயினை பார்த்துட்டு, ஆமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃபோனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, உன்னோட ஆப்பை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சி நான் ஸ்டாப் பண்ணேன், ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின், என்னது என்னோட ஆப்பா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அது என்ன ஆப்னா இந்த ஸ்கேம் மெசேஜ் எல்லாம் வருதும் தானே, அதை எப்படியாவது தடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு ஆப்பை உருவாக்கியிருப்பாங்க. அதை தனியாக லான்ச் பண்ண முடியாது, பெரிய ஆட்களோட ஹெல்ப் வேணும்னு ஒரு அரசியல்வாதியும் ப்ரொஃபஸராகவும் இருக்கிற ஒருத்தரை போய் மீட் பண்ணுறாங்க. அவரும் போலீஸ் கூட உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாருங்க. சார் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆப் பற்றி, அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட ஐடியா ஆப் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் தனியாக எதுவும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் அவங்களோட டேட்டா பேஸும் உதவி இருந்தால் மட்டும்தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். முதல்ல கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கலாம். ஆமாம் உங்கள் அப்பா துபாயில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னியம்மா, அதனால் நீ போலீஸ்கிட்டே இருந்து ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாருங்க. இவங்களுக்கு அந்த இடம் சரியாக படாததுனால சரி ஓகே சார் நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸை கொடுக்காமலே கையோட எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ரியல் டைமில் அந்த ஆப் என்னோட கிடையாதுக்கா, கவர்மெண்ட்டோடையது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு பாலத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு பழைய ஞாபகம் வருதுங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஆப்பை லான்ச் பண்ணலைங்க, ட்ரெயிலுக்காக மட்டும்தான் உருவாக்கி வச்சுருந்தாங்க. பெர்மிஷன் கிடைக்குமான்னு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் பெர்மிஷன் கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ளே வேறு யாரோ அந்த ஆப்பை லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து ஷாக் ஆனப்போ இவங்க வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பேங்க்கில் வாங்கி வச்சிருந்த 25 லட்சம் லோன் அமௌண்ட்டை யாரோ மொத்தமாக ஆட்டையை போடுறாங்க. அதுவும் இவங்க கண்டுபிடிச்ச அதே ஆப் மாடலை வச்சு தாங்க ஆட்டையை போட்டிருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான ஹீரோயின் பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ண அந்த அதிகாரிக்கு கால் பண்ணி, நான் கொடுத்த ஆப் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ கொடுத்ததும் இதுவும் ஒன்றான்னு தெரியல, ப்ராசஸ் போயிட்டுருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ரியல் டைமில் ஒரு போலீஸ் அதிகாரி கால் பண்ணி விசாரிக்கிறார். உங்கள் அப்பா துபாயில் இருந்தாருன்னு சொல்கிற, நீ எங்கே பிறந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, மும்பையில் அப்படிங்கிறாங்க. மும்பையில் பிறந்திருந்தா எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆரம்பத்தில் குடும்பத்தோட வேலை விஷயமா போனோம், அங்கேருந்து அப்பாவுக்கு துபாய் வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேலை முடிஞ்சதும் வயசானதுக்கு அப்புறம் சொந்த ஊர்லேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம், இங்கே தான் சொத்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அந்த 25 லட்சம் ஆட்டையை போட்டாங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் பேர்லேயே ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி யாரோ நம்பர் வாங்கி அதை மாற்றி பணத்தை திருடிட்டாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க டைம் ஆகும் அப்படிங்கிறாரு. சார் அது என்னோட சொந்த பணம் கூட கிடையாது, லோன் வாங்கின பணம், சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் அப்பா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மாவை பார்த்ததும் ஹீரோயின் செம்மையாக திட்டுறாங்க. அந்த ஆப் என்னோட ஆப் கிடையாது, ஊர் முழுக்க போயிட்டு நான் கண்டுபிடிச்ச ஆப்புன்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கத்த. பைத்தியக்காரி நீ தானே சொன்ன, இப்போ சொல்லாதன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. ஹீரோயின் உள்ளே போயிட்டு இன்னொன்னையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவன் ஹீரோ கிட்ட வந்து, நீ ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கல்ல, அதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன்,
அவங்க அதை யூஸ் பண்ண வெளியே கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் வர்ற இன்கம் எனக்கும் கொஞ்சம் ஷேர் வரும், உனக்கும் வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா தேவையில்லாமல் அவனுங்கிட்ட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திட்டுறாங்க. அவன் கடுப்பாயி நான் துபாய்க்கு வேலைக்கு போகலான்னு பார்த்தா அப்பாவும் காசு கொடுக்க மாட்டேங்கிறார், நீயும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற, யாரும் எனக்கு உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. டேய் இருடா, உனக்காகத்தான் லோன் ட்ரை பண்ணுறேன், பணம் வந்ததும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கேட்காம கிளம்புறாங்க. இப்போ ரியல் டைமில் அம்மா டீ கொண்டு வந்து கொடுக்கும்போது தம்பி எங்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, எங்கேயாச்சும் போயிருப்பான் வருவான்னு அம்மா சொல்கிறாங்க. கட் பண்ண அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் பாரில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. பில் பே பண்ண ஒருத்தன் கார்டை வச்சு போக எதேச்சியா இவன் பில் பே பண்ண அந்த கார்டை எடுத்து கொடுக்கும்போது அதில் இவனோட அப்பா பேர் போட்டிருக்குங்க. அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அதுக்குள்ளே போனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்டை வாங்கிட்டு இவன் பேரை பார்த்துருப்பானோ இல்லையோ அப்படின்னு சொல்லி சுதாரிச்சு யோசிக்கிறாங்க. சீன் கட் பண்ணான். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் எங்கே போனா, கால் பண்ணானா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, அழைச்சா எடுக்கலை, வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறார். அம்மாவும் கத்துறாங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? காசை கடன் வாங்கி கொடுத்தா அவன் துபாய்க்கு போய் சம்பாதிச்சு வீட்டை காப்பாற்றுவானா? கண்டிப்பாக நடக்காது. அவன் ஊதாரி, சம்பாதிக்கவும் மாட்டான், கடைசியில் என் பொண்ணு தான் இங்கேயே மாட்டிக்கிட்டு முழிக்கிறா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதே நேரம் தம்பி கால் பண்ண, தம்பி உனக்காக காசெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கடன் வாங்கி வச்சிருக்கேன், நீ அதை வாங்கிட்டு துபாய்க்கு போ, வேற யாருக்கிட்டையும் காசு கேட்காத அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாருங்க. முக்கியமாக இந்த டைமில் தாங்க அவன் அந்த கிரெடிட் கார்டை பார்த்துருப்பான். அடுத்து ஹீரோயின் வேற ஒரு ஆளை மீட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபஸர் ஏமாத்தினதுனால புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் நேரடியாக எதுவும் பண்ண முடியாது, இது ஒரு பெரிய இஷ்யூவை சால்வ் பண்ணுற ஆப், எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் தெரியும், ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வீட்டில் ஹீரோயின் மீட்டிங்காக வெயிட் பண்ணும்போது ஒரு தாடிக்காரன் வராங்க. இவன் யாருன்னா ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். அப்பாவுக்கு கால் பண்ணால் எடுக்கலை, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது, இந்த மாதிரி செக் இருக்குன்னு சொன்னார், வந்து வாங்கிட்டு போக சொன்னார் அப்படிங்கிறான். ஹீரோயினும் உள்ளே போய் செக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அடுத்து வீடியோ காலில் மினிஸ்டர் கனெக்ட் ஆகிறார். ஆப்பை பற்றி தெளிவாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹேக்கர்ஸ்லாம் எப்படின்னா கவர்மெண்ட் மெசேஜ் மாதிரி பேங்க் மெசேஜ் மாதிரியோ 1-2 ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றி லிங்க் அனுப்புவாங்க. நாமளும் உண்மைன்னு நம்பி கிளிக் பண்ணிவிடுவோம். பசங்களும் தெரியாமல் அம்மா அப்பா ஃபோனில் கிளிக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்ச இந்த ஆப் எப்படின்னா, பேங்க் மெசேஜ்னா கவர்மெண்ட் குறியீடு இருக்கும், அதை தாண்டி இல்லீகலாக மெசேஜ் வந்தால் இந்த ஆப்பை அதை மானிட்டர் பண்ணி அந்த சர்வரையும் நம்பரையும் மொத்தமாக பிளாக் பண்ணிவிடும். இதனால் ஸ்கேம் குறையும் அப்படிங்கிற மாதிரி விளக்குறாங்க. மினிஸ்டரும் நல்லா இருக்குது, டீம் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணுறாரு. இப்போ டவுனுக்குள்ளே அப்பாவை காமிக்கிறாங்க. வழியில் இந்த தாடிக்காரன் அப்பாவை பார்த்து, எங்கே போகிறீங்க, காசை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிறாரு. ஏன் அங்கிள் இப்படி பண்ணுறீங்க, பொண்ணு கஷ்டப்படுது, பையன் சும்மா சுற்றுறான், அவனை இன்னுமா நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லைடா அவன் கண்டிப்பாக நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்கிறார். சரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கப்பல் கட்டுற தளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே மேனேஜர்கிட்ட பேசும்போது, இந்த கப்பலோட பேட்டர்னுக்கு ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு சேர வேண்டிய 5 லட்சம் அப்புறம் நீங்கள் கேட்ட கடனும் ரெடியாக இருக்குது, மேனேஜர்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாடிக்காரன் காசை வாங்கிட்டு வரும்போது 4 பேர் வந்து திடீர்னு காசை பிடிங்கிட்டு ஓடுறானுங்க. இவன் பின்னாடியே துரத்துறாங்க. ஆனால் அவனுங்க எஸ்கேப் ஆகிடுறானுங்க. அப்பா வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை அங்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் தொப்பியை பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க, காசு ரெடி பண்ணிட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் ஹோட்டல் ரூமில் மாட்டிக்கிட்டு இருக்க இந்த தாடிக்காரன் கதவை திறக்க ஹீரோயின் பதட்டமாக வெளியே வராங்க. இப்போ தம்பியை காமிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வராங்க. ஆக்சுவலாக அந்த காருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னா, இவனை வச்சே நல்லா சம்பாதிக்கலாம், எவ்வளோ ஆட்டையை போட முடியுமோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத வண்டியில் வர தாடிக்காரனோட ஃப்ரெண்டு கேட்டுடுறாருங்க. தம்பி இறங்கினதும் அப்பா தாடிக்காரன் மூலமாக காசு ஏற்பாடு பண்ணி பையன்கிட்ட கொடுத்து அனுப்பும்போது பணத்தில் காசு கம்மியாக இருக்கிறத தம்பி நோட் பண்ணுறாங்க. காசை ஆட்டையை போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தாடிக்காரனோட ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடுறான். வண்டியை நிறுத்த சொல்லி தேடும்போது அவர் கத்தி எடுக்கிறாருங்க. தம்பி பயந்து ஓட, டேய் நான் ஏன்டா ஆட்டையை போட போகிறேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா உன்னை ஏமாற்றி உங்கள் அப்பாவோட பணத்தை ஆட்டையை போடுறானுங்க, நடுவில் உன் அக்காவும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான், தாடிக்காரன் காசு ஏற்பாடு பண்ணதும் அதை பிடுங்கிட்டு ஓடினதும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான், தாடிக்காரன் அவனுங்க கூட சண்டை போட்டுட்டு தான் இந்த காசையாச்சும் பிடுங்கிட்டு வந்தான், உன் அக்காவும் அப்பாவும் உன்னை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை உடச்சி போட்டுட்டு போகிறாருங்க. தம்பிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணால் ஃபோன் போகலை. அப்பாவோட கார்டையும் யோசிச்சு பார்க்குறான். நடு ரோட்டில் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. வீட்டில் அப்பாவும் தாடிக்காரனும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் விளங்காமல் போயிட்டேன், என் பையனாச்சும் துபாய்க்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி அப்பா புலம்புறாரு. அப்புறம் ஹீரோயின் வெளியே வந்து தாடிக்காரன் கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை அவன் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட ஏன் கொடுத்த, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மோசமானவங்க, அப்பாவை ஏமாற்றி சைன் கைரேகையெல்லாம் வாங்கி கிரெடிட் கார்டு வாங்கி எக்கச்சக்கமாக மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க தாடிக்காரன் அந்த உண்மையை சொல்கிறான். தம்பி துபாய்க்கு போக அப்பாவோட சைன் வேணும்னு ஏமாற்றி கைரேகை வாங்கியிருப்பானுங்க. அப்புறம் ஆற்று பக்கம் கூட்டிகிட்டு போனப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசியிருக்காங்கன்னா, இவனை வச்சு எவ்வளோ கறக்க முடியும் கறக்கலாம், சரியான முட்டாள்னு பேசியிருக்காங்க. தாடிக்காரன் மிரட்டினப்போ 3வது ஃப்ரெண்டு ஒரு வீடியோவை காமிச்சிருப்பாங்க.
அதாவது ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ள ஃப்ரெண்டுக்காரன் முதல்ல போகிற மாதிரியும் பின்னாடி ஹீரோயின் போகிற மாதிரியும் எடிட் பண்ணி அவங்களுக்குள்ள தப்பான உறவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக் வீடியோவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த வீடியோவை வெளியே விட்டா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டினதால தாங்க தாடிக்காரனால எதுவுமே பண்ண முடியல. இதை கேட்டதுமே ஹீரோயின் அதிர்ச்சியாகி, ஐயோ அப்பாவுக்கு கடன் அதிகமாயிடுமே அப்படிங்கிற மாதிரி கதற, நீ கவலைப்படாத, ஆனால் அப்பாக்கே தெரியாமல் அந்த கிரெடிட் கார்டை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாடிக்காரன் சொல்கிறான். ஹீரோயின் பிளாக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மெயில் வருதுங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் அப்பாவுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வருது. கை நடுங்குதுங்க. நீ ஏன் படி அப்படிங்கிற மாதிரி கேட்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்பாவோட பேரில் துபாய் கிரெடிட் கார்டு வாங்கி இது வரைக்கும் 4 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதை சீக்கிரம் கட்டலைன்னா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அப்பாவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இதை அப்பாவை பார்க்க வந்த தம்பியும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிச்சு அப்பா மூஞ்சில முழிக்க முடியாமல் ஓடிடுறான். அப்பா ஒன்றுமே புரியாமல் நடக்கிறாருங்க. தம்பியும் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பாலத்து மேலே நிற்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வருதுங்க. பார்த்தா அப்பாவோட சைன் இருக்கு. உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா எங்கே இருக்க, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு, உடனே கிளம்பி வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா பாலத்தில் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னப்போ இறந்து போன அந்த பக்கத்து வீட்டு பையன் சாமி வேஷம் போட்டுட்டு ஆன்மாவை வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போய் தம்பியை காட்டுறான். தம்பியும் குதிக்க போக அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகிறாரு. கவலைப்படாதடா, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அடுத்த நாள் காலையில் ஓணம் பண்டிகைக்கு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. வேஷம் போட்டு காசு கேட்க வரவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா வேலைக்காரன் வாங்கி வச்ச லாட்ரி டிக்கெட் மட்டும் தாங்க பேங்க்கில் இருக்குது. காசை காணோம். அப்பா இங்கிலீஷ் பேப்பரும் மலையாள பேப்பரும் தூக்கி போடுறாருங்க. அப்பா மலையாளம் பேப்பரை பார்க்குறாரு. நேற்று வாங்கின லாட்ரி டிக்கெட்டுக்கு 12 கோடி ரூபா பம்பர் பரிசு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்ச செய்தியும் அவங்க ஆப் டெவலப் பண்ணதுக்கான பெருமைப்படுத்துகிற நியூஸும் வந்திருக்கு. இந்த டைமில் இறந்து போன பையன் அப்பா கண்ணுக்கு தெரிய சந்தோஷமாக காசை கொடுத்து அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்க அந்த துரோக ப்ரொஃபஸரும் வராரு. அப்பா வேற ஒரு கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டு இவங்க கிட்ட திருட்டுத்தனமாக சைன் வாங்க வராருங்க. அப்பா அம்மா யாருன்னு கேட்க எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் பெங்களூரில் பார் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்ப முயல்றாங்க. வெளியே போன அம்மா தம்பியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ப்ரொஃபஸர் என் பையன் துபாய்க்கு கிளம்பிட்டான்னு சொல்ல, வாய்ப்பில்லை சார், அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. தாடிக்காரன் அந்த ப்ரொஃபஸரோட பையனை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. ஆமாம், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் உள்ள ஒருத்தன் இந்த ப்ரொஃபஸரோட பையன் தாங்க. ஹீரோயினோட பெர்மிஷனே இல்லாமல் ஆப்பை வித்த காரணத்துக்காக ப்ரொஃபஸரையும் மோசடி பண்ண தம்பியோட ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸை வர வச்சு கைது பண்ண வைக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோயின் சரி பண்ணிட்டாங்க. ஓணத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஓணம் டைமில் சாமி ஆடும்போது ஒரு சாமி ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினும் காட்டுக்குள்ளே போக அங்கே சாமிகளை எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் செமைய கதகளி நடனம் ஆடுறாங்க. இவங்க ஆடி வணங்கும் போது அந்த சாமிகள் எல்லாம் மறைஞ்சு போகிறாங்கன்னு காட்டி இந்த படத்தோட கதையை இங்கே முடிக்கிறாங்க. இந்த அச்சன் அவதாரம் படத்தோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.